வெல்கம் டு எம்கேஸ் விஸ்டம். நண்பர்களே, பணத்தை சம்பாதிப்பது ஒரு கலை. ஆனால் அந்த பணத்தை பாதுகாத்து வளர்ப்பது அது ஒரு அறிவியல். பலர் பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்க விரும்புகிறார்கள். ஆனால் பெரும்பாலும் என்ன நடக்கிறது? உணர்ச்சியால் வாங்குகிறார்கள், பயத்தால் விற்கிறார்கள், முடிவில் இழப்பை சந்திக்கிறார்கள். இந்த தவறுகளை தவிர்க்க ஒரு புத்தகம் உலகம் முழுவதும் முதலீட்டாளர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. அதுதான் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இன்று அந்த புத்தகத்தின் முக்கியமான வாழ்க்கை பாடங்களை எளிமையாக பார்க்கலாம். பகுதி 1, முதலீடு வெர்சஸ் சூதாட்டம். இந்த புத்தகத்தின் முதல் பெரிய பாடம், முதலீடு மற்றும் சூதாட்டம் ஒன்றல்ல. ஒரு உண்மையான முதலீடு என்றால் உங்கள் முதலீட்டை பாதுகாக்க வேண்டும், சரியான ஆராய்ச்சி இருக்க வேண்டும், நீண்ட காலத்தில் லாபம் கிடைக்க வேண்டும். இந்த மூன்றும் இல்லை என்றால் அது முதலீடு இல்லை, அது வெறும் ஸ்பெக்குலேஷன். உதாரணமாக, ஒரு நிறுவனத்தை பற்றி அறியாமல் இந்த பங்கு நாளை உயரும் என்று வாங்கினால் அது முதலீடு இல்லை, அது சூதாட்டம். பகுதி 2, மிஸ்டர் மார்க்கெட் என்ற கதாபாத்திரம். இந்த புத்தகத்தில் மிகவும் புகழ்பெற்ற கருத்து ஒன்று உள்ளது. அது மிஸ்டர் மார்க்கெட். பங்கு சந்தையை ஒரு மனிதராக கற்பனை செய்யுங்கள். அவர் தினமும் உங்கள் வீட்டுக்கு வருகிறார். ஒரு நாள் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். அப்போது அவர் பங்குகளை அதிக விலையில் வாங்க தயாராக இருப்பார். மற்றொரு நாள் அவர் மனச்சோர்வாக இருப்பார். அப்போது அவர் மிகவும் குறைந்த விலையில் விற்க தயாராக இருப்பார். இப்போது கேள்வி, நீங்கள் அந்த மனிதரின் மனநிலையை பின்பற்ற வேண்டுமா? இல்லை. ஒரு புத்திசாலி முதலீட்டாளர் மிஸ்டர் மார்க்கெட் ஐ பயன்படுத்துவார், ஆனால் அவரை பின்பற்ற மாட்டார். பகுதி 3, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இந்த புத்தகத்தின் இதயம் போல இருக்கும் கருத்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. எளிமையாக சொன்னால், ஒரு பொருளின் உண்மையான மதிப்பு ₹100 என்றால் அதை ₹60 70 கிராமுக்கு வாங்க வேண்டும். ஏனெனில் வாழ்க்கையில் உறுதி எதுவும் இல்லை. தவறுகள் நடக்கலாம், சந்தை மாறலாம். ஆனால் குறைந்த விலையில் வாங்கினால் அது உங்களை பாதுகாக்கும். அதுவே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. பகுதி 4, டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் வெர்சஸ் என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர். இந்த புத்தகம் முதலீட்டாளர்களை 2 வகையாக பிரிக்கிறது. நம்பர் 1, டிஃபென்சிவ் இன்வெஸ்டர். இவர் பாதுகாப்பாக முதலீடு செய்வார். அவரின் வழிமுறை இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், பெரிய நிறுவனங்கள், நீண்ட கால முதலீடு. அவர் சந்தையை தினமும் கவனிக்க மாட்டார், ஆனால் அவர் அமைதியாக செல்வத்தை உருவாக்குவார். நம்பர் 2, என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர். இவர் அதிக ஆராய்ச்சி செய்வார். அவர் அண்டர்வேல்யூட் ஸ்டாக்ஸ் தேடுவார், பேலன்ஸ் ஷீட் ஆய்வு செய்வார், வாய்ப்புகளை கண்டுபிடிப்பார். இது அதிக உழைப்பு தேவை, ஆனால் சரியாக செய்தால் அதிக லாபம் கிடைக்கும். பகுதி 5, சந்தையின் உணர்ச்சி. பங்கு சந்தையின் பெரிய எதிரி மற்றவர்கள் இல்லை, நாம தான். பயம், பேராசை, அவசரம். இந்த மூன்றும் முதலீட்டாளர்களை அழிக்கின்றன. சந்தை கீழே சென்றால் பலர் பயந்து விற்கிறார்கள். ஆனால் புத்திசாலி முதலீட்டாளர் என்ன செய்வார்? அவர் சலுகை விலையில் வாங்குவார். பகுதி 6, நீண்ட கால சிந்தனை. இந்த புத்தகத்தின் மிக முக்கியமான பாடம், முதலீடு என்பது ஓட்டப்பந்தயம் அல்ல, அது ஒரு மரத்தான். பெரிய செல்வம் உருவாகும் வழி. பொறுமை, ஒழுக்கம், நீண்ட கால பார்வை. ஒரு நல்ல நிறுவனம் நீண்ட காலத்தில் அதன் உண்மையான மதிப்பை காட்டும். இந்த புத்தகம் நமக்கு சொல்லும் மிக அழகான உண்மை, பங்கு சந்தையில் வெற்றி பெறுவது அறிவால் மட்டும் இல்லை, அது ஒழுக்கம் மூலம். பொறுமை கொண்டவர்கள், அமைதியாக சிந்திப்பவர்கள், உணர்ச்சியை கட்டுப்படுத்துவர்கள், இவர்கள்தான் உண்மையான இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ். நண்பர்களே, பங்கு சந்தையில் பணம் சம்பாதிப்பது சந்தையை வெல்வது அல்ல, உங்களை நீங்கள் வெல்வது. நீங்கள பொறுமையாக இருந்தால், மதிப்புள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்தால், நீண்ட காலம் காத்திருந்தால் செல்வம் மெதுவாக உருவாகும், ஒரு விதை போல. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படிப்பட்ட புத்தக சுருக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.